வணக்கம். நான் வசந்தி செழியன். வாங்க நம்ம வீட்டு சமையல்ல இன்னைக்கு சுவையான உருளைக்கிழங்கு அப்பளப்பு கூட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை, வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பச்சை மிளகாய், பூண்டு, ஒரு கப்பு பச்சை பாசி பருப்பை வேக வச்சிருக்கேன். வாணல்ல எண்ணெய் விட்டு கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு போட்டு, பூண்டு பல் போட்டு, வெங்காயம் போட்டு, தக்காளி போட்டு அது வதங்கட்டும்னு சொல்லி மஞ்சத்தூள், மிளகாத்தூள் இதையும் போட்டுட்டு கொஞ்சம் பெருங்காயம், ஏன்னா இதெல்லாம் வாழ்வுக்காக தணிக்கிறதுக்காக இந்த போட்டுட்டு இருக்கோம். அது கூடயே வேக வச்சிருந்த உருளைக்கிழங்கையும் இந்த பச்சை பயிர், அதாவது பாசி பருப்பு தான், இது பைத்தம் பருப்பு, இது தோலோட கிடைச்சதுனால உங்களுக்கு கலர் அப்படி இருக்கு. கொஞ்சம் அதுலயே நான் தேங்காவும் அரைச்சி விட்டுருக்கேன் கொஞ்சமா. எனக்கு ஒரு ஒரு பல்லு ஒரு பல்லு போட்டு தேங்காய், இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து, உங்களுக்கு நம்ம அப்பளப்பூ தான் நாங்க போடுவோம், அப்பளம் போட மாட்டோம். எங்க வீட்டுல எங்க அம்மா அப்படித்தான் செய்வாங்க. சின்ன வயசுல இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு டிஷ்ஷு. இதுல இருக்கிற அப்பளப்பூவை எடுத்து சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். அதனால உங்களுக்கு எவ்வளவு தண்ணியா இருந்ததுன்னா, நம்ம எவ்வளவு அப்பளம் போட போறோமோ அதுக்கு தக்கன அளவு நீங்க தண்ணியை வச்சுக்கணும். வச்சுட்டு அதில் நல்ல கொதி பச்சை ஸ்மெல் போன பிறகு அதில் அப்பளம், எனக்கு அதான் அப்பளப்பூ பிடிக்கும், அதனால நான் நீட்டாக போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஒடிச்சு கூட பொடிச்சு கூட போட்டுக்கலாம். எனக்கு அதை எடுத்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால நான் முழுசாவே போட்டிருக்கேன். போட்டு ஒரு 2 நிமிஷம் கொதி வந்தா போதுங்க. இதோட வாசனை அது உள்ள இறங்கி அப்படியே தலை தலைன்னு அந்த செமி சாலிடா மாறிடும். அதுதாங்க அதோடது. பாருங்க, பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் எவ்வளவு டேஸ்டா இருக்கு அப்படின்றது. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க, உங்களுக்கும் இந்த டேஸ்ட் பிடிக்கும். கொத்தமல்லி கூட இருந்தா நீங்க போடலாம். வேணுங்கிறவங்க நெய் விட்டு சாப்பாட்டுல போட்டு பசைஞ்சு சாப்பிட்டீங்கன்னா சும்மா அட்டகாசமா இருக்கும். அப்படி இல்லைன்னா காரக்குழம்பு இந்த மாதிரி சாப்பாட்டுக்கு தொட்டுக்கலாம், டிஃபனுக்கு தொட்டுக்கலாம். வாங்க இப்ப டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். எப்படி செமி சாலிடா ஆயிடுச்சு பார்த்தீங்களா? அதுதான், இதுல இருக்கிற அந்த அப்பளப்பூ தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப சூடா இருக்கு, அதனால நான் ஊதி சாப்பிட்றேன். ஆக்சுவலி எனக்கு பேச்சே வரலங்க, அவ்வளோ டேஸ்டா இருந்தது. அடுத்தடுத்த வாய் எப்போ போடுவோம் அப்படின்னு இருந்தது. செஞ்சு